ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீஷு உள்ள ப்ரொஃபசரை பாக்குறதுக்கு போகும்போது ஆல்ரெடி ஷுவாங் வெயிட்டிங்ல இருக்கான். நீஷுவை பார்த்ததுமே ஷுவாங் சார் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கிளம்புறான். ப்ரொஃபசர் பாக்குறாரு, இல்ல நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், நீ இங்கே இரு, நான் நீஷுவோட தீசிஸ முதல்ல பாத்துட்டேன் அப்படின்னு பாக்குறாரு. என்னம்மா அது, இருக்கிறதுலே சப்மிட் பண்ணதுலயே ஓன் தீசிஸ் தான் ரொம்ப வீக்கா இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ என்ன பண்ற, நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு அடுத்த வருஷம் வந்து சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீஷு ஷாக் ஆயிடுறா. ஷுவாங் பாக்குறான், சார் செகண்ட் டிராஃப்ட் வர வரைய வெயிட் பண்ணலாம்ல, ஒருவேளை அதுல நல்லா பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறான். நீ ஒன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. பாரு, ஒரு கிரிட்டிசிசம் கூட உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த பையன் ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்றான் அப்படின்னு ப்ரொஃபசர் மறுபடியும் திட்டிட்டு இருக்காரு. போனா போது, செகண்ட் டிராஃப்ட் வரைய வெயிட் பண்றேன், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீஷு அங்க இருந்து போறா. லிஃப்ட் க்ளோஸ் ஆக போற நேரத்துல ஷுவாங் உள்ள வந்துடுறான். நீஷு கூட வந்து நின்னுட்டு இருக்கான். நீஷு, நான் உனக்கு தீசிஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறான். நீஷுக்கு ஆல்ரெடி ரொம்ப பெரிய அவமானமா இருக்கு அப்படிங்கறதால இத பத்தி பேசுறதுக்கே அவளுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அங்க இருந்து எதுவும் சொல்லாம கிளம்பிடுறா. நீஷுவ அவரோட ரூம்மேட் கீழே பாக்குறா. என்னடி தீசிஸ் பேப்பர் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, பரவாயில்லடி, நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, இருந்தாலும் அதை பத்தியா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானடி, அதுக்கு போய் ரோரோட்ட கோச்சிட்டு இருப்பியா என்ன அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. ஏண்டி, உனக்கு உன் மனசை தொட்டு சொல்லு, இந்த ரோரோக்கு என் மேல பர்சனலா வன்மம் இருக்குன்னு உனக்கு தோணவே இல்ல. அன்னைக்கு ரூம்க்கு வந்தேன், ஷுவாங்க கிட்ட எப்ப நான் ப்ரொபோஸ் பண்ணணும் அன்னைக்கு நைட்டு நான் இருக்கிறது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்ப ரோரோ சொன்னா, நான் நீஷு கிட்ட ஏன் எங்களுக்குள்ள ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னேன்னா இப்ப போய் ப்ரொபோஸ் பண்ணுவா, நீஷு கிட்ட அழகு இருக்கு, செம்ம பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கா, அந்த பொண்ணையே ஒரு வேளை நம்ம ஷுவாங் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா வேற எந்த சக்தியாலையும் என்னையும் அவனையும் பிரிக்க முடியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீஷு கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. இத பத்தி நீஷு சொல்லிட்டு, இன்னுமா அந்த பொண்ணு கெட்ட எண்ணமே எதுவும் இல்லாம பழகுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது க்ரோ அப் ஆகுங்கடி, எனக்கு கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறா. அங்க அத்தை பையன் பாத்துட்டு இருக்கான். அக்கா, என்ன உனக்கு பிரச்சனை, எப்பவுமே நீ வீட்டு பக்கத்து வரவே மாட்ட, இப்போ வீட்டுக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்ல வேலை பார்க்காம இங்க வந்து ஏதோ தீசிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு, ஷுவாங் தான் மறுபடியும் ரீசனா உனக்கும் அவனுக்கும் வாய் கத்தகராரா, ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு ஏதோ கேட்டுட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, இவன் வாய மூட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, உனக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற வழிய பாரு அப்படின்னு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளுக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. யாருன்னு தெரியலையே நீஷு போன் அட்டென்ட் பண்றா. ஷுவாங் தான் போன் பண்ணிருக்கான். நீஷு, உனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், அது என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றான். நீஷு அவன் கிட்ட எந்த பதிலும் சொல்லாம போனை கட் பண்ணிடுறா. என் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அந்த மெயில ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அவ்வளவு தீசிஸ்க்கு நிறைய பேப்பரை ரெஃபர் பண்ணி நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கான் ஷுவாங். அக்கா பரவாயில்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நீஷு தனியா ரூம்க்கு வந்துடுறா. ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்து முக்கியமான டாக்குமெண்டா தேடி அதை சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் வேற பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கான் ஷுவாங். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீஷுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி இவ்வளவு வேலையும் ஒருத்தன் பண்ணா, அதுவும் கொஞ்ச நாள் தான் அவனை பார்த்துட்டு வந்து, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீஷு ஷுவாங்குக்கு மறுபடியும் போன் பண்ணிடுறா. அந்த டோம் நம்பர் இருக்குல்ல, அதுல இருந்து தான் கால் வந்திருக்கு. ஹாஸ்டல்ல இருக்க இன்னொரு பையன் தான் போன் எடுக்கிறான். ஷுவாங்கா, அவன் 2-3 நாளா தூங்காம ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்பதான் படுத்து தூங்குனான், எழுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீஷு இவளுக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் அவன் 2-3 டேஸா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியுது. அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரா. அதுக்குள்ள ஷுவாங் எந்திரிச்சு போனை வாங்கிடுறான். என்னாச்சு நீஷு, டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். நீஷு பாக்குறா. அவளுக்கு என்ன பேசுறதுன்னே சத்தியமா தெரியல. போனை எதுவும் சொல்லாம கட் பண்ணிடுறா. மறுபடியும் டாக்குமெண்ட்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு, எல்லாமே எனக்கு சம்பந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தீசிஸ ப்ரிப்பேர் பண்றா. மறுபடியும் போய் ப்ரொஃபசர்ட்ட சப்மிட் பண்றா. ப்ரொஃபசர் பாக்குறாரு, இவ்வளவு திறமையா எங்கம்மா வச்சிருந்த, முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல, சூப்பரா இருக்கு, உன் தீசிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ போய் ரெடி ஆயிட்டு அடுத்த வேலையை பார்க்க போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நீஷுக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. நீஷு வெளியே வந்து எட்டி பார்க்கும் போது கீழே பசங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா காலேஜ் முடிய போது இல்ல, இதான் தீசிஸே சப்மிட் பண்ணியாச்சு, கிராஜுவேஷன் மட்டும் தான் இருக்கு, அதனால பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா போட்டோ எடுத்துட்டு ஃபேர்வெல்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீஷுக்கு இதை பார்த்துட்டே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீஷு அடுத்த நேரம் அங்கிள் வீட்டுக்கு போயிடுறா. இன்னைக்கு அங்கிளோட பையனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, 2 நாள் இருக்குமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீஷு தான் அவனை பிக்கப் பண்ணி டிராப் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நீஷு பாக்குறா, எங்கடா எந்த கண்ட்ரிலடா காலேஜ் சேர போற அப்படின்னு சொல்ல, யூரோப்ல 2-3 கண்ட்ரி பாத்திருக்கேன், எல்லாத்துக்கும் எக்ஸாம் நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கேன், ஒரே எக்ஸாம் தான், சீக்கிரமா நம்ம செட்டில் ஆயிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நீ கவலையப்படாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கு அங்க சர்ப்ரைஸ் கூட இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. எனக்கா சர்ப்ரைஸா அப்படின்னு நீஷுவும் கிளம்பி போறா. இந்த பசங்களெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம்
தான் வந்திருக்காங்க. சீக்கிரம் போ, நான் 2 நாளைக்கு லஞ்ச் நம்ம சாப்பிடணும்ல, அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். நீ நேரா உள்ள போயிட்டு வேலையை பார்த்துட்டு வா அப்படின்னு நல்லபடியா எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல, சரிக்கா நீங்க நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருந்தேன், அவன் இன்னும் வரல, நான் அப்புறமா எக்ஸாம் முடிச்சுட்டு பாக்குறேன் அப்படின்னு அவன் உள்ள போயிடுறான். நீஷு வெளியவே வெயிட் பண்ணிருக்கா. பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சு வர வரையும் நிப்பாங்க போல. எக்ஸாம் டைமிங்கும் முடியுது. அங்கிள் பையன் வெளியே வந்துடுறான். சூப்பரா கலக்கிட்டேன், என்ன மிஞ்ச யாராலையும் முடியுமா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருவேன் நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, என் தம்பிங்கிற பேரை காப்பாத்தினியே, அது போதும் அப்படின்னு நீஷுவும் கிண்டல் பண்றா. அக்கா ஒருத்தனை உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கூட்டத்துக்குள்ள போயிட்டு ஃபேய் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், அவனை கூட்டு வரான். அக்கா இதான் ஃபேய், ஷுவாங் இருக்கான்ல அவனோட சொந்த தம்பி, அவன் என் கிளாஸ்மேட், உடதான் ஆல்ரெடி சொன்னேன்லன்னு கேட்க, ஷுவாங்கோட தம்பியா அப்படிங்கிற மாதிரி நீஷு பாத்துட்டு இருக்கா. உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா அப்படின்னு கேக்குறா. இல்ல எங்க வீட்ல இருந்து யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஃபேயும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, யாரும் வரலையா, அப்ப சந்தோஷம் அப்படின்னு நீஷு நினைச்சிட்டு இருக்கா. எங்க அக்கா வந்துட்டு சாப்பாடு எல்லாம் புக் பண்ணிட்டா, நாங்க 2 பேர் தான் போறோம், நீயும் வந்தனா வா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பையன் கூப்பிடுறான். நீஷுக்கும் வர வழி தெரியல, சரி வா போலாம் அப்படின்னு ஃபேயா அவளும் கூட்டு போயிடுறா. நீங்க நான் சரியா எக்ஸாம் பண்ணாத மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதெல்லாம் இல்ல, என் அக்கா இருக்கால, கரெக்டா எக்ஸாம்க்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் படிக்கவே ஆரம்பிச்சா, ஆவரேஜா தான் இருப்பா, ஆனா அவளே சூப்பரா மார்க் வாங்கினா. ஆனா நீ எப்படி கிடையாது, நீ எப்பவுமே நல்லா படிக்கிற பையன், கண்டிப்பா கலக்கிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, ஏண்டா அவனை மோட்டிவேட் பண்றேன்னு என்ன போட்டு காலை வாரிட்டு இருக்க, கொஞ்சம் அடங்கடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. செகண்ட் டே எக்ஸாம் வந்துருது. நீஷுவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் அங்கிள் பையன். அக்கா இங்க பாரு, என் ஃப்ரெண்டு ஃபேய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா நம்ம ஷுவாங்கும் இன்னைக்கு கூட வந்திருக்கான். நாங்க 2 பேரும் எக்ஸாம்க்கு போறோம் அப்படின்னு ஃபேயும் அவனும் உள்ள போயிடுறாங்க. நீஷு ஷுவாங்கே பாத்துட்டு இருக்கா. ஓ அப்படியா, நீ வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் வரமாட்டேன் தான், வர ஐடியாலே இல்ல, நீ வரேன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு இவ்வளவு ஆக்வர்டா தலையை ஆட்டிட்டு இருக்கா. இது வந்து ஃபெய்ய கூட டிராப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு பிக்சர் அப்படின்னு சொல்ல, இல்ல அது ரொம்ப நிறையங்க, 4 பேருக்குன்னு சர்வர் சொல்றாங்க. இல்ல இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீஷுக்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும் போல. நீஷு அப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுறா. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷுவாங்கோட அம்மாக்கு ஒரு ஆபரேஷன் சொல்லிட்டு காலேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷுவாங் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கான். அப்ப நீஷு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கா. இது நான் சேர்த்து வச்ச காசு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காசெல்லாம் மறுபடியும் ஷுவாங் திரும்ப கொடுத்துட்டானா. அது மட்டும் இல்லாம வட்டி கூட போட்டு அதையும் கொடுத்திருக்கான். இது கேட்டதுமே நீஷுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. எப்படி கணக்கா வட்டி கூட போட்டு கொடுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்ப இன்னைக்கு நீ லஞ்ச் எனக்கு வாங்கி கொடுக்குறல, அதை நேத்து நான் உன் தம்பியை வீட்டுல டிராப் பண்ணேன் பாரு, அதுக்கான பெட்ரோல் காசுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு ரொம்ப அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. ஷுவானும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் தனியா உட்காந்துட்டு. நீஷு எக்ஸாம் முடியற வரை அவன் கூடயே இல்லாம அங்கங்க தள்ளி நின்னுட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து இந்த 4 பேருமா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மதியான எக்ஸாம்க்கு 2 தம்பிங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நீஷு அப்பயும் ஷுவாங்குக்கு பாய் சொல்லிட்டு தனியா போய் உட்காந்துக்கிறா. எக்ஸாம் முடியற டைம் வந்துட்டே இருக்கு. நீஷு நேரா கிளம்பி அங்க போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க ஷுவாங் வந்துடுறான். போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, என் தம்பி எனக்கு நீ வீட்டுல டிராப் பண்ணிருக்க, அப்ப என் மேல அந்த அளவுக்கு உனக்கு இன்னும் கோவம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஷுவாங் கேக்குறான். நீஷு பாக்குறா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சத்தியமா, ஆனா இதுக்கும் மேல இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வேணா நான் முடிவு பண்ணிட்டேன், அதை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எக்ஸாம் முடிஞ்சு பசங்க எல்லாம் வெளியே ஓடி வராங்க. சரி ஓகே நம்ம எல்லாம் வெளியே போலாமா அப்படின்னு ஷுவாங் கேக்குறான். ஆனா அப்பன்னு பார்த்து ஃபெய் பாக்குறான். நான் என்ன வெளியே போலாமான்னு கேட்டுட்டு இருக்க, ரோரோ நீங்க நமக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறா, அம்மா கூட வரேன்னு சொல்லிருக்காங்க, வா போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்க. நீஷு தம்பியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஷுவாங்குக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. நீ என்ன அப்செட்டா இருக்க, ரொம்ப சோகமா இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லடா ஷுவாங்குக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்டும் என் மேல கிடையாது, ஒரு தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா 5 லட்சம் ரூபாய் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கு கொடுத்தேனேன்னு கேட்க, ஆமா நீ கொடுத்த, உன்கிட்ட வந்து 4,70,000 தான் இருந்தது சேர்த்து வச்ச காசு, அப்புறம் என்கிட்ட தான் 30,000 வாங்கினேன்னு சொன்ன, ஆமா அந்த காசு தான், அதுக்கு 5% வட்டி போட்டு மொத்தமா திருப்பி கொடுத்துருக்காண்டா. எனக்கு அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது. எனக்கு தீசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணால, அதுக்கெல்லாம் கூட என்ன ரீசன் சொல்லு, ரோரோ மேல நான் கோவப்படக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணிருக்கான், அதனால எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா, இதுக்கு மேல அவனை பத்தி யோசிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. இங்க தீசிஸ்க்கு வைவா இருக்கும்ல, அந்த நாள் வந்துருது. எல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்காங்க. நம்ம நீஷு தான் லாஸ்டா போறா. அவளோட வைவாவும் முடியுது. அவ வைவாவை ஷுவாங் அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்கான். நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருது, எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருது. இன்னும் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் முடிஞ்சிட்டா அத்தனை பேரும் கிளம்புற நாளும் வந்துருமா. நீஷு பாத்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வெளியே போய் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்போ நீஷு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு முன்னெல்லாம் உன கண்டாலே கோவம் வரும், கொஞ்சமா கடுப்பா இருந்துட்டே இருக்கும், உன் பின்னாடி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அதுவும் இல்லாம இங்க நீ ஹாஸ்டலையும் புக் பண்ணிட்டு உன் அங்கிள் வீட்லயே இருப்ப, ஒன்னு நிறைய காசு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியும், ஆனா நீ அன்னைக்கு ஷுவாங்கோட அம்மா ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் அசால்ட்டா எடுத்து
பொறுத்து பாரு, அப்பதான் நீ இந்த மாதிரி உலகத்துல இருக்க, நான் இந்த மாதிரி உலகத்துல இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உன்னை பத்தி பின்னாடி பேசுறதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவளை கூட்டு வந்துட்டு நீஷு அவளை ரூம்ல படுக்க வச்சிடுறா. அப்ப அங்க ஒரு ரூம்மேட் பொண்ணு இருக்கா. சரிடி ஓகே, நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு ஷாக் ஆயிடுறா. என் அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க, நான் கிளம்ப போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி டி அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, சாரி எல்லாம் வேணாண்டி, எல்லாருக்கும் சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நடக்கிறது தான், இதுக்கும் மேலேயாவது நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்லிட்டு இருக்கா. கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனும் வருது. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா கிளம்புறாங்க. ரூம்மேட்ஸ் எல்லாம் பிரியறதுக்கே தனியா அழுதுட்டு இருக்காங்க. சரி ஓகே, எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களா டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் ஏற ஒரு பொண்ணை நேரா போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்றாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே போறா. அடுத்த பஸ் ஏறணும் போல. நீஷு மட்டும் ஏறதுக்குள்ள அந்த பஸ் ரொம்ப ஃபுல்லா ஆயிடுது. டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீஷுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரோரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. பஸ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. நீஷு பாத்துட்டு இருக்கா. இதான் லாஸ்ட் பஸ் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷுவாங் வரான். ஆமா அதான் லாஸ்ட் பஸ் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.